கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அமேசான் புக் வியாபாரி மற்றுமாக பாண்டிச்சேரியை சேர்ந்த ஜீவ நூரோடை கம்பெனியினுடைய அதிபரும் சாம்சன் பால் அவர்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சாப்பிட்டீங்களா? யாராவது சாப்பிடாங்க இருக்கீங்களா? ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக வாசல் அடைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதனால் ஒரு சிலர் விழிப்புடன் வந்தீர்கள். பைபிளில் இருக்குதா? இல்லை. கிறிஸ்தவ சொல்ல கிரைஸ்ட் மாஸ் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்காக செய்யப்படுகிற ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை என்று அர்த்தம். ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவாக செய்யப்பட்ட ஒரு ஆராதனை என்ற பொருள் இருந்தது. நாளை என்ன செய்யணும்? நினைவில் வைத்து சந்தோஷப்படணும், கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அதனுடைய அடிப்படையில் வாழணுங்கிறதுக்காக தான் அந்த பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, வார பண்டிகை, சோத்திர பண்டிகை, அரப்பின் பண்டிகை, அந்த மாதிரி நிறைய பண்டிகைகளை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட. நியூ டெஸ்டமென்ட் வந்த பிறகு அந்த பண்டிகை சிஸ்டமே கிடையாது. ஏன்னா நமக்கு நிரந்தரமாக நம்மோடு இருக்கும்படியான ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நிரந்தரமாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலே நமக்காக ஆண்டவர் செய்ய ஸ்தோத்திரம். அதாவது இந்த வீடியோவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, பண்டிகைங்கிற எழுத்தே இல்லை, பண்டிகைங்கிற வார்த்தையும் இல்லை, எழுதப்படலை. அதாவது பண்டிகைங்கிற இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. பண்டிகை இருக்கிறது. அதாவது கொலைசீருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தா இருப்பானாக அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பண்டிகை சரிங்களா? அடுத்ததாக லேவியராகமும் 23வது அதிகாரத்துல 7 பண்டிகையில 7 பண்டிகையும் இயேசு கிறிஸ்துவானவர் அனுசரித்தார் அப்படிங்கிற வேத வசனம் இருக்கு. மேற்கொண்டு நான் ஒரு 2 வசனம் மட்டும் உங்களுக்கு ஆதாரமாக தருகின்றேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் உண்டானால் கண்டிப்பாக சொல்றேன், கமெண்ட்ல நான் உங்களுக்கு அந்த வசனங்களை எல்லாம் தருகிறேன். நாம பார்த்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் இவர் பண்டிகை இல்லைன்னு சொன்னார்ல, இதெல்லாம் இருக்கு சரிங்களா? அதுக்கு உதாரண வசனம் கொலைசீருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 6வது வசனம். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, புளிப்பில்லா பண்டிகையை கொண்டாடிட்டு அவங்க இன்னொரு தேசத்துக்கு கப்பல் ஏறி போகிற மாதிரி அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 6வது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி புளிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துறவா பட்டணத்துக்கு அவ்விடத்தில் அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். சரிங்களா? அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல பஸ்கா பண்டிகையின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் அப்படிங்கிற வார்த்தையும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளைக்கு பின் பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இன்னும் மேலும் வசனங்கள் இந்த 7 பண்டிகையை ஆசரித்தார் அப்படிங்கிற வசன ஆதாரம் இருக்கு. ஒருவேளை நீங்கள் டவுட்டா கேட்பீங்கன்னு சொன்னா, அந்த வசனத்தை நான் கீழே உங்களுக்காக நான் கமெண்ட்ல உங்களுக்கு நான் தருகிறேன். கமெண்ட்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு தருவேன். நீங்க அதை பார்த்து கூட நம்ம இது பண்ணிக்கிடலாம். இந்த பண்டிகை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி சாம்சன் பால் அவர்கள் சொன்னாங்க. அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இதுல இல்லை, ஆனா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னவரு தம்ப்லைன்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. சர்வீஸ்ன்னு என்ன, மோட்டார் சர்வீஸா அல்லது மெக்கானிக் சர்வீஸா, என்ன சர்வீஸ்ன்னு தெரியல, அது என்ன வார்த்தைன்னு தெரியல, சர்வீஸ்ன்னு என்ன தெரியல. ஸ்பெஷல் அதாவது துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம், அது என்ன சர்வீஸ்? அந்த இதுக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டும். சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பதில் சொல்லணும். அடுத்ததாக அவரு என்ன சொல்லிட்டாரு, கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது, நான் கொண்டாட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு அப்போலிஸ்ட் காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஏன் மீட்டிங் போடணும்?
அது ஒரு கேள்வி. கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் சர்வீஸ்ங்கிறது ஏன் போடணும்? ஒன்றை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அதிலே நிலைத்திருப்பானாயில் அது நலமாக இருக்கும். நான் ஒன்றும் கொண்டாட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கொண்டாடினேன்னா எப்படி அர்த்தம்? புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, திருப்பூர் சாலமன் வந்து என்னன்னா சில காரியங்கள்ல அவர் சொன்னாரு, நான் கொண்டாட மாட்டேன், உண்மையிலே அவர் கொண்டாடலை அப்படின்ட்டு வைங்களேன். ப்ரொசீட் பண்றீங்க பார்த்தீங்களா? சொல்லிட்டு அதை நீ செய்றீங்க அப்படின்னா சொல்றது ஒன்று, செயலாக்கம் ஒன்றா இருக்கு. அதே போல இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வேத வசனம்லாம் இல்லை, அவருக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு பதிவை போட்டு விடுதார். வேத வசனமே இருக்காது அதில். சீர்படுவோம் என்னதுல அது, சீர்படுவோம் சிகரம் தொடுவோமா, அந்த வார்த்தையை போட்டிருக்கார். அது எங்க இருக்கு பைபிள்ல? வேதத்தை போதிக்கிறவன் ஒரு அப்போலிஸ்ட் ஊழியன்னா என்ன பண்ணணும்? வேதத்தின் அடிப்படைகளாக தான் எல்லாமே இருக்கணும். வேதத்தின்படி நான் நடக்கிறேன்யா அப்படின்னா நான் அதை ப்ரொசீட், வேதத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் கிரியை செய்யாம விட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வேதம் விருதாகவாக இருக்கும். அப்போ அது வந்து என்னன்னா, அந்த வேத வசனம் கல்லில் மேல் போட்ட விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. நான் ஒன்று கடைபிடிக்க மாட்டேன், பைபிள்ல இல்லாத நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஓகே, யூ டிசைட், அவ்வளவுதான். அதை கடைபிடிக்க கூடாது. ஆனா அந்த நேரத்தில் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் மீட்டிங்னு ஏன் போடணும்? புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்படி நிறைய காரியங்கள் அவருடைய காரியங்கள்ல உல்டாவா இருக்கக்கூடாதுல்ல. அப்போ இந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால இப்படியும் கொண்டாடலாம்ல, சாப்பாடு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், இப்படியும் கொண்டாடலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காரு, தம்ப்லைன் மாதிரி போட்டு விட்டுருக்காரு. கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னவரே கொண்டாடுவதும் அப்ப எந்த வகை இது இருக்கு? அப்போ சொல்றது உண்டு, செய்யறது உண்டு இல்லையா? இது எப்படிப்பட்ட கிறிஸ்துவம் அப்படின்னு தெரியல. அப்ப எல்லாரையும் எப்படி சொல்றீங்க? அது அந்த கூடிய காரியம் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து கடைபிடிக்கிறேன், இதை கடைபிடிக்க கிறிஸ்துவனுடைய நிமித்தமாக நான் ஒரு விசேஷத்தை நாளாக கொண்டாடுறேன். நான் மற்றவங்களை மாரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோ அதை போட்டோ இதை போட்டோ இது பண்ணல. நம்ம துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், அதன் ஊடாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்கிறோம். அந்த நாளில் ஸ்பெஷலாக உதவி பண்ணுறோம். கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு அவருக்கென்று ஏதோ உதவிகளை செய்கிறோம், அவருடைய நாமம் மகிமைப்படும்படி, அவ்வளவுதான். அதனால் நான் கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்டிகையை நான் அனுசரிக்கிறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆனால் நான் பண்டிகையை கொண்டாட மாட்டேன், அது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் உழைப்பி விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இதுவான். சரி, அடுத்தது அதை கூட விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை ஏன் வைக்கணும்? இப்போ இந்த ஒரு பண்டிகை இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை ஏன் வைக்கிறீங்க? என் கேள்வி அதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதா? வேத வசனத்தை தாங்க, ஓய்வு நாள் இருக்கா? அது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியமா? எல்லா நாளும் விசேஷித்த நாள் தானே. எல்லா நாள்லையும் ஒரு ஆராதனை வச்சிட வேண்டியதானே? நீங்கள் சொல்லுகிற மாதிரி சர்வீஸ் பண்ணலாம்ல. என்னையா சர்வீஸுங்கிற வேர்டு ஒரு பேடான வேர்டு. சர்வீஸ்னு என்ன? வேலை செய்கிறது. நம்ம வேலையை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், அது வேற இங்கிலீஷில் அது வேற வேர்டாக வரும். சர்வீஸுங்கிறது வேற வேர்டு. இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு தெரியல. நல்லா படித்தவங்களே கூமுட்டைகளாக இருக்கிறாங்க. அதான் என்னன்னா, அப்போலிஸ்டாக இருக்கிறோம் அப்படின்னா வேதத்தின்படி சரியாக இருக்கிறவங்க தான் அப்போலிஸ்ட் பண்ண முடியும். இதில் சொல்ல தகுதியற்றவரா ஜீவ நூறோடை அவர் வந்து சுத்தமாக இதாக இருக்கு. அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்டில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு பைபிளை விட்டுட்டு அவருக்குன்னு ஒரு தனி பதிவு மாதிரி போட்டு அவர் பொன்மொழிகள், சாம்சன் பால், இவர் என்னமோ விவேகானந்தர் மாதிரி, இவர் என்னமோ உலக தலைவர்கள் மாதிரி, சாம்சன் பால் இவருக்கு எதுலையா ஒரு இதில் சுட்டுட்டு அவருக்கென்று போடுகிறார். அப்போ இது அப்போலிஸ்ட் கிடையாது. இது பைபிளின்படி எல்லாருக்கும் லெசன் பண்ணுற வேலை கிடையாது.
இது சும்மா அப்படியே போற வழியில உருட்டுற வேலையாக தான் இருக்கிறது. புரியுதுங்களா? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. இதெல்லாம் ஏற்புடைய காரியம் இல்லை, வேதத்துக்கு விரோதமான காரியங்கள். ஆக சரியில்லைங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் என்ன சொல்றேன், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்வோம். எதை குடித்தாலும் பிழைத்தாலும், எந்த காரியம் பண்ணாலும் வச்சாலும் நம்முடைய நடக்கையில அவருடைய கிரியை வேலை செய்யணும். நம்முடைய அன்பில, நம்முடைய பார்வையில, எல்லா விதமான கிரியிலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி வாழ வேண்டுமே தவிர இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. அதே போல ஆண்டவர் எப்படி சிந்திப்பார் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். சரிங்களா? மனுஷன் பார்க்கிற விதத்தில் தேவன் பார்க்கிறதில்லை. ஆக அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய பிரகாரமாகவே சிந்திப்பான் என்கிற வேத வசனத்தின்படி ஆவிக்குரிய பிரகாரமாகவே சிந்தியுங்கள். யாரையும் குற்றவாளிகள் என்று இதெல்லாம் செஞ்சா ரைட்டு. புரிதுங்களா? ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரத்துல நீங்க முழுவதுமா வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவன் சாப்பிடாம இருக்கிறான், ஒருவன் சாப்பிடுறான், கர்த்தருக்கென்றே சாப்பிடுறான், எல்லாம் பண்றான். பட் நீ அவனையே குற்றவாளின்னு சொல்ற. சரிங்களா? ஒருவன் ஒரு நாளை விசேஷித்த நாளா கொண்டாடுறான், ஒருவன் அதை விசேஷித்த நாளா இல்லாம கர்த்தருக்கென்று அப்படி இது பண்றான். சரிங்களா? அதையே நம்ம ஏன் இது பண்ணணும்? அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறது முக்கியம். அந்த நாளை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு டேஸையும் ஆண்டவர் ஒரு அல்டிமேட்டடாக நமக்கு ஒரு கிரேஸ் டைமா நமக்கு தந்திருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணோம், பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம். அதே போல நீங்க சொல்லுகிற எதிர்த்து கேள்வி கேட்கிற நீங்கள் எல்லா விதத்திலும் சரியானவர்களா என்று சோதித்து பார்த்த பின்னரே என்னிடத்தில் கேள்வி கேட்க நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லா விதத்திலும் கரெக்டா இருக்கீங்களா? வேத வசனத்துக்கு எல்லாத்திலுமே கரெக்டா இருக்கீங்களா? எல்லாருக்கும் பிறனுக்கு உதவி பண்றீங்களா? எல்லாத்துக்குமாக நல்லா இருக்கீங்களா? அன்பா பேசுறீங்களா? சகோதர சிநேகத்தோடு இருக்கீங்களா? எல்லா விதத்திலும் நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்களா? மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை நீங்க வாசித்து அதோடு கூட அந்த ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு ஒத்த போல இருக்கிறீங்களா? இல்லையே. திருப்பூர் சாலமன் சொன்ன ஒரு சகோதரன் வந்துட்டாங்க. திருப்பூர் சாலமன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்துல நான் கேட்டிருந்தேன், நூதன சீசனா இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல இருந்து அவரு நியூலி கன்வெர்டட், அதாவது புதிதாக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள்ல இருக்கிறதை வைத்து சுட்டி காட்டி சொன்னார். இந்த வசனத்தை சொல்லி ரோமன் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பை சொன்னார். அப்போ அதுல அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் உண்மையான ஒரு ஊழியர் என்று சொல்ல முடியும். இப்ப இதுலயே ஒரு பித்தாலாட்டம் இருக்கிறது. எதிலுமே பித்தாலாட்டம் இல்லாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மீறி போனால் தீமையில் விளைந்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் செய்யுங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்க. அவ்வளவுதான். நீங்க துதிச்சதுனால, அதாவது ஜான்பால் அவர்களே, நீங்க துதிச்சதை நான் ஒண்ணு சொல்லல, நீங்க எது பண்ணதுமே ஒண்ணு சொல்லல. தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. பட் நீங்க சொல்லிட்டு ஒண்ணு செய்யக்கூடாது, சொல்லிட்டீங்கன்னா அது செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். அப்போலிஸ்ட் அப்படிங்கிறது அதுதான் கரெக்ட். எல்லாரையும் சொல்லுகிற நீங்கள் சரியாக இருந்தால் எல்லோரையும் சரியா இருங்கள் என்று சொல்ல முடியும். நான் சரியாகி விட்ட பிறகுதானே நான் பிறரை சரியாகி இருந்து விடு, நீ நன்றாக இருந்து விடு என்று சொல்ல முடியும். என் கண்களில் உதரத்தில் இருக்கிற போது நான் மற்றவனுடைய கண்ணை உதரத்தில் இருக்கிற நீ இருக்கிற அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் என்னை முதல்ல நான் சரி பண்ணிட்டு தான் அடுத்த காரியங்களை நான் பண்ண முடியும். எந்த காரியத்திலும் நான் திருத்தப்பட்டு திருந்திய பிறகு இதிலெல்லாம் திருந்துப்பா, இதில் இல்லைன்னா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். அதுக்கு தகுதியானவர்களா இருக்கும். நான் எந்த விதத்திலும்
தகுதியை எனக்குள்ளே நான் தகுதிப்படுத்திய உங்களிடத்தில் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள்.